ரொம்ப சூப்பரா ஈஸியா டேஸ்டியான ஆப்பிள் கேக் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 2 முட்டை எடுத்து உடைச்சு விட்டுக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவு சுகரும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 100 கிராம் மெல்டட் பட்டர், 1/2 கப் ஆஃப் மில்க் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1/4 கப் அளவுக்கு மைதா, இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி வச்சிருங்க. இப்போ 2 அல்லது 3 ஆப்பிள் எடுத்து 3 விதமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாதி கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பாதி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பாதியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கிரேட் பண்ணதையும் பீஸா கட் பண்ணதையும் இந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணி கேக் பேன்ல எடுத்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்ததை அந்த மாவுக்கு மேலேயே வச்சிருங்க. இந்த மாதிரி இப்போ இதை பேக் பண்ண வச்சிடலாம். பேக்கிங் டைம் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான டெலிஷியஸான ஆப்பிள் கேக் ரெடி ஆயிடுச்சு. அந்த ஹீட்லயே இதுக்கு மேல பவுடர்ட் சுகரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. நான் வெனிலா ஃப்ளேவர்ட் பவுடர்ட் சுகர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கிறேன். அப்போ அது இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்குறோம் கேக்குக்கு. சூப்பரான ஆப்பிள் கேக் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாம் வாங்க.